மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலினுடைய கும்பாபிஷேக திருவிழா இன்று உற்சாகமாக நடைபெற்றது. 14 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் கும்பாபிஷேக விழா என்பதனாலே மதுரை மட்டுமில்லாமல் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த பல்வேறு மாவட்டங்களிலிருந்து முருக பக்தர்கள் திரளாக பங்கேற்றனர். இதில் அதிமுகவின் மதுரை மாவட்ட கிழக்கு செயலாளர் வி ராஜன் செல்லப்பா பங்கேற்று கோவில் அந்த குடமுழுக்கு விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னதானத்தை வழங்கினார். காலை முதல் மாலை வரை சுமார் 1 லட்சம் பேருக்கு இந்த அன்னதானம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களுக்கு சுவாமியினுடைய பிரசாதங்களும் வழங்கப்பட்டு பைகளாக அது கொடுத்து அனுப்பப்பட்டது. இந்த குடமுழுக்கு விழாவை பொறுத்தவரையிலே ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள். இந்த பக்தர்கள், அதாவது லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்ட காரணத்தினாலே ஆயிரக்கணக்கான காவல்துறையினரும் பாதுகாப்பு ஏற்பாடு கொடுத்திருந்தனர். இந்த கும்பாபிஷேக விழா என்பது முருக பக்தர்கள் மத்தியிலே ஒரு பெரும் மகிழ்ச்சியையும் ஒரு தெய்வீக மனம் வீசக்கூடிய நிகழ்வாக அமைந்திருப்பதாக குறிப்பிட்டிருந்தார்கள். பலருக்கும் முருகப்பெருமான் தமிழ் கடவுள் என்பதனாலும், அதே போல திருப்பரங்குன்றம் மிக பழமையான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஆலயம் என்பதனாலும் பலரும் விரும்பி வந்து தரிசனம் செய்யக்கூடிய, தங்களுடைய அந்த கோரிக்கைகளை சாமியிடத்தில் வைத்து செல்லக்கூடிய நிகழ்வுகளும் நடைபெறும். எனவே அப்படிப்பட்ட சிறப்புமிக்க இந்த திருக்கோயிலினுடைய கும்பாபிஷேக திருவிழா என்பது மதுரை மக்களால், சுற்று வட்டார மக்களால் வெகு விமர்சையாக இன்றைய தினம் கொண்டாடப்பட்டிருக்கின்றது. அதிமுகவினுடைய குறிப்பாக திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினருமான வி ராஜன் செல்லப்பா இந்த நிகழ்வுகளில் பங்கேற்று அதில் பக்தர்களுக்கு உணவு விருந்து அளித்ததோடு அவரும் மக்களோடு அமர்ந்து உணவு விருந்து சாப்பிட்டார். அதே போல அதிமுகவினுடைய ஐடி விங் செயலாளராக இருக்கக்கூடிய ராஜ் சத்யன் அவரும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று அவரும் இந்த நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கக்கூடிய நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருந்தார். திருப்பரங்குன்றம் திருமுகன் வீட்டில் மிகச் சிறப்பான விழாவாக கும்பாபிஷேக விழா இப்போ சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. உடனுக்குடன் இங்கே அனைத்து இந்திய அதிமுக சார்பாக அதிகமான மக்களுக்கு இப்போ 24 மணி நேரம் உணவு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இந்த திருவிழா பொறுத்த வரைக்கும் பக்தர்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என்று அருள் திரு முருகனை வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். எதிர்காலத்தில் இறையுணர்வு கூடிய மக்கள் தமிழகத்தில் இருக்கிறார்கள். குறிப்பாக திருப்பரங்குன்றம் புகழுக்குரிய ஏரியா. ஆகவே இந்த திருமணம் நாள் என்கிற சொல்லுகிற அளவுக்கு திருமணங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய இந்த ஒரு சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நம்புகிறோம்.